சொல்லக்கூடிய மலை அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டப்பட்டது. அபி குபைஸ் என்று சொல்லக்கூடிய மலையை அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுகின்றார்கள். அந்த மலையில ஹஜ்ரத்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்துல அழுது துஆ செய்து கொண்டு இருக்கிறார். துஆனா நாம கேட்கிற மாதிரி சாதாரணமான ஒரு துஆ அல்ல, அல்லாஹ்விடத்துல மன்றாடி கேட்கின்றார்கள். அவங்க கேட்கக்கூடிய அந்த மன்றாடி கேட்பது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த துஆவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்துட்டு பயங்கரமாக என்ன இப்படி அலி அவர்கள் மன்றாடிக்கிட்டு இருக்கிறாங்களே என்பதாக எண்ணக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்விடத்துல மன்றாடி ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மலை மேல உட்கார்ந்து அலி ரலியல்லாஹு அவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காட்சியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு காமிக்கிறாங்க. இங்க பாருங்க, இந்த மலையில உட்கார்ந்து அலி எப்படி மன்றாடி இருக்காரு. இதை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தம். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த அலி ரலியல்லாஹு அவர்கள் இந்த மலையில அமர்ந்து அல்லாஹ்விடத்துல இப்படி மன்றாடி கேட்கிறாங்கல்ல அந்த துஆ, இத அல்லாஹ் மலக்குகள் இடத்துல காமிக்கிறான். நான் உங்கள்ட்ட எப்படி இங்க இருந்து காட்டுறனோ அதே போன்று எல்லா மலக்குகளையும் அல்லாஹ் அழைத்து எல்லா மலக்குகளுக்கும் இந்த காட்சியை அல்லாஹ் காண்பித்து அல்லாஹ் பெருமிதம் கொண்டான் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சொல்லி காண்பித்தார்கள். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல எப்போதும் மன்றாடுகின்றானோ, கையேந்து எப்ப கேட்கிறானோ, கேட்பது வேறு மன்றாடுவது வேறு, பிடிவாதம் பண்ணுவது வேறு. அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தது. துஆவுடைய ஒன்றை அல்லாஹ்விடத்துல பிடிவாதமாக மன்றாடி கேட்பதை அல்லாஹ் அதை அந்த கேட்கக்கூடிய அடியானை பார்த்து அல்லாஹ் பெருமிதம் கொள்றான். அப்ப எப்பொழுது ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல கையேந்தி அதிகமாக கேட்கிறாரோ, அதுல மன்றாடுகின்றாரோ, பிடிவாதமா கேட்கிறாரோ, உரிமையோடு கேட்கிறாரோ, அப்படி கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன தெரியுமா செய்யறான்? எல்லா மலக்குகளையும் கூப்பிட்டு, இந்த அடியான பத்தியா என்னிடத்துல எவ்வளவு கேட்கிறான், என் மீது நம்பிக்கை கொண்ட நிலையில என்னிடத்துல அவன் மன்றாடி கேட்கிறான், என்னிடத்துல அவன் கெஞ்சி கேட்கிறான், என்னிடத்துல அவன் பிடிவாதமா கேட்கிறான், என்னிடத்துல அவன் உரிமையோடு கேட்கிறான். இந்த அடியானுக்கு எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியும்? எனவே இவன் எதை கேட்கிறானோ அதை நான் வணங்குகிறேன் என்பதாக அல்லாஹ் வணங்குவான் என்கின்ற ஒரு நிலையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக சொல்லி காண்பிக்கிறான். நமக்கு இந்த ஹதீஸின் வாயிலாக நம்மால் தெரிய முடிகிறது. அலி ரலியல்லாஹு அவர்கள் கேட்ட அந்த மன்றாடி கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் பெருமிதம் கொண்டான்னு சொன்னா, யார் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தன்னுடைய துஆக்களில் மன்றாடி கேட்கிறாரோ அவருக்கு என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் அவருடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பான். இதுதான் இலைக்கு அனுப்புனா, இறைவா